பிரவீன் சக்கரவர்த்தின தேசிய தலைவரா? விஜய்னு ஒரு கேரக்டர் வந்தனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வெளியே தெரிய ஆரம்பிச்சார். தேசிய அளவில் ஒரு அகில இந்திய கட்சியாக மாற்றினார்னா நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கால் விடணும். ஆனால் இந்தி பெல்ட்லலாம் நீங்கள் டக்கர் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனால கேரளாவில் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது 2 MP கொடுங்க அப்படின்னு கேட்டு கேரளாவில் காலை விடலாம். தெலுங்கானாவில் ஆந்திராவில் எங்களுக்கு ஏதாவது ஓப்பன் கொடுங்கன்னு கேட்கலாம். யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ ஒரே ஒரு MP தானே, அதனால் அவங்களுக்கு தான் அந்த இது போயிடும். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்காக பெரிதும் உழைத்த தூதராக செயல்பட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த ராஜ்யசபா MP பதவி வழங்கப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் பாப்புலாரிட்டின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டி இந்தியாவில் வட மாநிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். வட மாநிலத்தில் மற்ற மாநிலங்களில் விஜய் அவர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்கு சார்? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேன் இண்டியா ஸ்டாரு சினிமாவில், அதுவும் முன்னணியில் இருக்கும்போது வராரு. சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு, அதாவது அந்த சூப்பர் ஸ்டார் வருமானத்தை வந்த பிறகு அவர் வராரு. அப்படி வரும்பொழுது ஒரு நடிகர் திடீர்னு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டாரு. அதுவும் 2 ஜாம்பவானில் மண்ணக்கவை வச்சுட்டு பிடிச்சிட்டாருன்னா இந்தியாவே உற்று நோக்கும். இன்றைக்கி நமக்கு பவன் கல்யாணம் எல்லாருக்கும் தெரியுது இல்லை, மற்ற ஸ்டேட்டில் போனாலும் தெரியுது. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இப்போ சல்மான் கான் தெரியும், ஷாருக் கான் ஒரு கட்சி ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிச்சிட்டா தென்னிந்தியாவிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து விஜய் வந்தது எல்லாருக்கும் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு தெரியறதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தியா முழுவதும் தாவேகா வியாபிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆனால் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனால கேரளாவில் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது 2 MP கொடுங்க அப்படின்னு கேட்டு கேரளாவில் காலை ஊண்டலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிறதே ஒரு MP தான், ஆனால் அதை இவங்களே எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரியிலையும் கால் ஊனலாம். தெலுங்கானாவில் ஆந்திராவில் எங்களுக்கு ஏதாவது ஓப்பன் கொடுங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி சில இது உண்டு. மற்றபடி கட்சியாக விரிவடைஞ்சு கொண்டு போகிறதுன்றது எடுத்தோன்னே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இவருக்கு. இன்றைக்கி ஊடக உலகளுடைய வளர்ச்சி, சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி, பேன் இண்டியா அந்த சினிமா வந்து பேன் இண்டியாவை நோக்கி நகர்ந்தது. அதாவது ஒரு காலத்தில் பாலிவுட் மட்டும்தான் பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியா ஃபுல்லாக. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்லையும் தெரியும். தமிழ்நாட்டு நடிகர்கள் உலக லெவல்லையும் பேர் பெற்றவங்க இருந்தாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் உலக லெவலில் தெரியும். ஆனால் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி தெரிகிற மாதிரிலாம் இல்லை. இப்போ அது இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஜாக்கி சானே கூட்டு வந்து நடத்துகிற அளவுக்கு கமல்ஹாசன் இருக்காருன்னா ஒரு காலத்தில் எல்லாம் யோசிக்க முடியாது. ப்ரூஸ்லி இருந்த காலத்துலலாம் ப்ரூஸ்லிலாம் தமிழ்நாட்டு கூட்டம் வருது பண்ணுறதோ யோசிக்கவே முடியாது. ஆனால் கமல்ஹாசன் காலத்தில் ஜாக்கி சானை கூட்டு வர அளவுக்கு முடிஞ்சது. அப்போ ஏஷியன் ஸ்டாரும் சரி, ஹாலிவுட் ஸ்டாரும் சரி இங்கே கூட்டு வந்து நம்ம படம் பண்ணுற அளவு கூட நம்ம திரைத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்னொன்று இந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் கிட்ட கொண்டு வந்துடுச்சு. இன்றைக்கி ரொனால்டோவுக்கு போய் நீங்கள் உலகிலேயே அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது அவர் தான். அவர்கிட்ட போய் நீங்கள் மெசேஜ் போடலாம். அவர் பார்த்தாருன்னா அது பெரிய லக்கு. அந்த அளவுக்கு யார் கூடயும் நீங்கள் பண்ணலாம். அந்த ஒரு வாய்ப்பு தான் இவர் கிடச்சிருக்குது. அப்போ டெக்னாலஜி தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்கிறீங்க. நம்ம வேறு இப்போ இன்ஸ்டா மூலிமா இந்த சோஷியல் மீடியா மூலிமா தானே இவர்கள் ரீச் அதிகமாக இருந்தது. அதில் தானே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. முக்கிய காரணங்கள் அது ஒன்றும் இல்லை. பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா மெஜாரிட்டி கிடச்சிருக்கும். ஆனாலும் இந்த வளர்ச்சி வந்து சோஷியல் மீடியா தான் பெரிய காரணமாக இருக்குது. ஜென்சி இன்னும் அதுக்கும் கீழே இருக்க சிறுவர்கள் இவர்கள்ட்டெல்லாம் போகிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான் காரணம். ஏன்னா அந்த ஆரவாரம்ன்றது பயங்கரமாக பார்க்க முடியுது. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீல்ஸ் பண்ணி போடுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு. அதாவது இந்தியாஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம்ன்றது விஜய் அவர்கள் தான். அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு வகுப்பறையில் கூட அந்த பாடல் விஜய் அவர்கள் பாடல் போட்டு அந்த உற்சாகமாக வரவேற்பானது அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தின தேசிய தலைவரா இல்லை அகில உலக தலைவரா? விஜய்னு ஒரு கேரக்டர் வந்தனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வெளியே தெரிய ஆரம்பித்தார். புரியுதா? இந்த நடுவில் அந்த
இணைப்பு வேலைகள் ராகுலுக்கும் அதுக்கும் இந்த மாதிரிலாம் வந்தனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி தான் யாருன்னு கேட்பாங்க, காங்கிரஸ்லேயே கேட்பாங்க யாருங்க இவர் வடநாட்டிலேருந்து வந்துக்கிறாருன்னு, ஒரு மயிலாடுதுறைக்காரர் இவர். அதனால் அதெல்லாம் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி கூட டான்ஸ் ஆடுவார், அதுக்காக உடனே விஜய் வந்து ஃபேமஸ் அப்படிங்களா? ஆனா இதற்கடுத்து இப்ப தமிழ்நாட்டுல அவருடைய கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வலுவடைந்திருக்கு. அடுத்து அப்ப தேசிய அளவுல என்ன மாதிரியான கொண்டு போறாரு, அடுத்து மற்ற மாநிலங்கள்ல எப்படி வளர்க்க போறாரு அவருடைய கட்சிகளை? தேசிய அளவில் ஒரு அகில இந்திய கட்சியாக மாற்றினார்னா நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கால் ஊனலாம். ஆனால் இந்தி பெல்ட்லலாம் நீங்கள் டக்கர் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, அந்த மாதிரி அது கூட பெரிய அளவுலாம் இருக்காது. சும்மா ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி தான். பெரிய அளவு கட்சியெல்லாம் கொண்டு போகணுன்னா அது கொஞ்சம் இன்னும் அங்கே கேட்டருங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேரளாவில் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியுது. தெலுங்கானா, ஆந்திராலாம் லைட்டாக இருக்கும், ஏன்னா அங்கேயே அரசியல்லாம் இருக்குது. இங்கேயே ஒரு 8-10 மாநிலங்களில் மாவட்டங்களில் இல்லையே, ஜீரோ இல்லை தாவேக்கா. இங்கே கால் ஊன்ற வேலை இதெல்லாம் பண்ணணும். தேசிய அளவில் போகணுன்னா 40 எம்பிக்கள் 2029 வரும்பொழுது அதில் மேக்சிமம் எம்பிக்கள் தாவேக்கா மூலிமா பண்ணி அதில் பார்லிமெண்ட்டில் அதிக எம்பிக்கள் ப்ளஸ் ராஜ்யசபாவில் 2028 வரும். அதில் இவருக்கு 3 இருக்கும். அது யாருக்கும் கொடுக்காம இவங்க பார்ட்டிக்கே குறைச்சா 3 எம்பிங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அதை பண்ண முடியும். அப்போ பிஎம் கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் வருவாரா, எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவங்க தொண்டர்களே சொல்லிட்டு இருப்பாங்க எங்க சிஎம் இப்போ வந்து அடுத்து பிஎம் ஆவாரு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியாது. நாளைக்கே இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலுவாகுது, திடீர்னு தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதாவது கூட்டணிலாம் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுது. இவரது ஒரு 30 எம்பி இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் எல்லாருக்கும் போட்டி நடக்குது, இவர் வேணாம் அவர் வேணான்னு. விஜய் இருக்கட்டும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, பிரதமர் ஆவார். வாழ்க்கையில் மனுஷனுக்கு சூழ்நிலை எப்படி வேணால் அமையும். தேவகவுடான்னு ஒருத்தர் இருந்தார்ல, கல்யாணத்துக்கு போனவர் மாப்பிள்ளை ஆகிட்டார் தெரியுமா? 2 சைடு அடிச்சிக்கிறாங்க. நீ பிரதமர் வேணாம், நீ இருக்கக்கூடாது, நீ இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படியே அடிச்சிக்கிறாங்க. அட இருங்கப்பா விடுங்கப்பா, நீயே வேணாம் போ, இந்த இவர் ஆக்கி விடு அப்படின்ட்டு சும்மா வேடிக்கை பார்க்க போனவர் பிரதமர் ஆனார். தேவகவுடா கல்யாணத்துக்கு போனவர் மாப்பிள்ளையான கதை. மாப்பிள்ளை ஓடி போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேயே டக்குன்னு கல்யாணம் நடக்கணும். அங்கேயே ஒரு பையனை, நல்ல பையனாக பார்த்து டக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி 2 பேரும் சமாதானா டக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. அது கல்யாணத்துக்கு போனவங்க மாப்பிள்ளையான கதை மாதிரி. அந்த மாதிரி இது வந்து ஒரு வேலை தேவகவுடா அது மாதிரி ஆன மாதிரி அது இந்தியா கூட்டணி அதில் எல்லாரும் சேர்ந்து விஜய் பிரதமர் இருந்தால் நல்லா இருக்கும்னா அவர் உட்காருவார். அப்போ இந்த 5 வருஷத்துல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் எந்த மாதிரியான ஒரு கட்சியை கட்டமைச்சு கொண்டு போறாருன்றதுல தான் இருக்கு அதுக்கான. 5 வருஷம் எங்க 2029 கொண்டு போகிறாரு, நல்லா கொண்டு போகிறாரு. ஆனாலும் நீங்கள் பல விஷயங்களில் ஈஸியாக எடுத்தோன்னு மாற்றிட முடியாது. கான்ட்ராக்டர்களோ, அரசு அதிகாரிகளோ, அரசு ஊழியர்களோ, காவல்துறையோ எதுவுமே பாருங்கள். இவ்வளோ நடந்து ஒரு வயசானவரை கூட்டு போய் அடிச்சு அவர் விஷம் குடிச்சிட்டாரு. விஜய் வந்துட்டார், இனிமேல் போலீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாரையும் அந்த மாதிரி பார்த்து நடத்தணும்னா பண்ணுறாங்க. போலீஸ் தான். அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி காவல்துறை மேலே வழக்கு பதிவு பண்ணால் பயம் வரும். இந்த கவர்மெண்ட்டு நம்ம கொஞ்சம் தப்பாக நடந்தால் நம்மளை கைது கூட பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்தால் லாக்அப் மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி போக்சோ, அந்த 10 வயசு குழந்தை, அதில் வந்து ஆளை பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா, சீக்கிரமாக விரைவாக விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா பயம் வரும் குற்றவாளிகளுக்கு. 3வது அந்த பள்ளிகளில் மற்ற இடங்களில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பேரண்ட்ஸுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் பண்ணால் அந்த குற்றம் குறையும். போதை மருந்து தான் பிரதானம் எல்லா குற்றங்களுக்கும். அப்போ அந்த போதை மருந்து நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும். பான் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டே ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் தான் ரொம்ப முக்கியம். விஞ்ஞான வளர்ச்சி ஒரு பக்கம் நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாமே கையில் கிடைக்குது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு சரியானா மட்டும்தான் விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்தாதான் இந்த அரசு வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அடுத்த வர காலங்களில் சொல்கிறேன் சார். இந்த 5 வருஷத்தை தாண்டி எல்லாமே இருக்குதுங்க, சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டுனா சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, அமைதியாக வாழ்கிறதுக்கான இது இருக்கணும், மக்களுக்கான தேவைகள் ஃபில் ஆகணும்,
ஊழல் ஒழிக்கப்படணும், கட்சிக்காரங்க அத்துமீறல் குறைக்கப்படணும், விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கணும், தடையில்லா மின்சாரம், குடிநீர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை யாரும் அசைக்க முடியாது. ஆனா இப்ப போன ஆட்சியில திமுக இருந்துச்சு. அதுல பல குறைகள் நம்ம பேசியிருக்கோம். நம்மளே சொல்லியிருக்கோங்க. இப்பதான் தாவேகா வந்திருக்கு. புது கட்சியா வந்திருக்கு. 12 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 12 நாள்ல நீங்க என்ன மாற்றத்தை பார்த்திருக்கீங்க சார் தாவேகால? ஒரு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. காவல்துறைனா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. செய்தி வந்தால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா நல்லா வேலை செஞ்சுது. அந்த அம்மா பிராமின்னு தீக்கால போட்டு விட்டாங்க. உடனே அவங்கள மாற்றி விட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வருஷம் பூரா புலம்பின்னு இருப்பாங்க. தீக்காக்கெல்லாம் அதான் வேலை. அதே மாதிரி ஒரு சமூக நீதி அரசாக இந்த அரசு அமைஞ்சிருக்குது. 8 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அமைச்சர்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இது 2 பேர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள், சிறுபான்மையினர், ஒரு கலவையாக எல்லோரும் சேர்ந்த ஒரு இதாக எல்லாத்துக்கும் மேலே சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருக்குது. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். சமமான வாய்ப்பு கிடைக்குது. சிஎம் வந்து இது வரைக்கும் அவருக்கு என்ன பேர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளியே வர மாட்டாருன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆனவுடனே அவர் வந்து கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கரெக்டாக வந்துடுறாரு, கரெக்டாக கிளம்புறாரு, என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு, ஆலோசனை பண்ணுறாரு எல்லாம். மற்றவர்களும் அதே மாதிரி சிபாரிசுகள் எல்லாரையும் கண்காணிக்க உத்தரவிட்டிருக்காங்க. சிபாரிசுகள் கண்டபடி ஆடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி சும்மானா டாக்டர் கோட்டை போட்டுக்கணும் போய் ஆய்வு பண்ணுறது இந்த வேலை பண்ணலாம், இனி யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு. அதேமாரி மண்டல கூட்டம் நடக்குது, கார்பரேஷன் மண்டல கூட்டம். அதில் போய் எல்லா கட்சிக்காரனும் உட்காந்துக்கிறான். இவன் பார்க்குறான், யாருங்க எங்கள் ஆட்சி தான் நடக்குது ஏம்பா, இது வந்து கார்பரேஷன் மண்டல கூட்டம்பா, மண்டல தலைவர் மற்றவங்க நடத்துறது, நீங்கள் எந்த பொறுப்பில் கூட இன்னும் வரல, இருட்டும் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் வரல வேடிக்கை பார்க்குறோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு. எங்கள் அண்ணா ஆட்சி நடக்குது அப்படின்னு எல்லாம் பின்னாடிலாம் நின்று ஒருத்தன், ஹலோ நடத்துங்க நாங்கள் வரல சும்மா தான் நிற்கிறோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு போய் நிற்குது. இதையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் மணல் இதை தடுக்கிறாரு. அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கேட்டார், மேலிடத்தில் கேட்க சொன்னாங்கன்னு ஒரு டிவியில் செய்தியை பரப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உண்மையை சொல்கிறார். நான் இந்த போன ஆட்சியில் அவ்வளோ மணல் திருடினாங்க, இப்போ ஆட்சி மாறினோன்னா தடுத்துட்டேன், அதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணி தடுத்தா இதை அப்படி திருப்பி பொய் செய்தியாக போட்டு என் மேலே அவதூறு பரப்ப பார்க்குறாங்க, மணலை திருடக்கூடாதுன்னு தான் நான் வந்து தடுத்தேன், ஆனால் இவனுங்க இந்த 4 பேர் இவனுங்க வேலையை இதுதான் தான் இதில் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இறங்கி பண்ணுறாங்க. பல விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. குறைகளும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வரதான் செய்யும். குறையே இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுல்ல. அதனால் இதெல்லாம் நடக்குது, வரவேற்க வேண்டிய விஷயம். சில விஷயங்கள் ஊடகங்களில் அதெல்லாம் வந்தால், ஒரு கோரிக்கையாக வந்தால் உடனே அதை பண்ணுறாப்புல. தப்பை தட்டி கேட்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்திருக்கு. அது வரணும், என்னை கேட்டால் வரணும். மக்களுக்கு வரதை விட இவங்களுக்கு வந்துச்சு, ஏய் எங்கள் கவர்மெண்ட் நீடா அப்படின்னு. இதில் இன்னொரு இது என்னென்னா, அயோக்கியத்தனம், திடீர் மின்வெட்டுகள். இந்த அரசு பேரில் கெட்ட பேர் வர்றதுக்காக திடீர் மின்வெட்டுகள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்ச நாள்லேயே யார் என்னன்னு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பற்றி பேசணும் இல்லையா, அவருக்கு வந்து மாநிலங்களவையில் ஒரு பதவி கொடுக்கறதா பேச்சு போயிட்டு இருக்கேன் சார். மாநிலங்களவைன்னு ஆஃபீஸாக அதில் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு காலியாக இருக்குது. நம்ம சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணது. அது வந்து இப்போ இடையில் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த கட்சிக்கு அதிக எம்பிகள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது போயிடும். ஏன்னா 6 3 செட்டாக தான் இந்த மாநிலங்களவை 18 எம்பி டோட்டல் நமக்கு. அதில் ஒவ்வொரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நடுவில் இப்போ ஒன்று நடந்துச்சா, 2026 28 ஒரு செட்டு காலி ஆகுது 6 பேர். அப்போ இந்த இவர் வந்து 2022 வந்தவர், இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்குது. 22னா 28, ஆமாம் 28 ஒரு பதவி முடியுது. சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணிட்டார். இந்த 2 வருஷத்துக்காக அந்த காலியாக உள்ள ஒரு எம்பிக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கும் போது 6 எம்பி மொத்தமாக நடக்கும்போது கட்சியில் எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்குதோ அந்த பிரதிநிதித்துவம் தான் நடக்கும். முன்ன பார்த்தா டிஎம்கேக்கு 4 இருந்தது, ஏன்னா அவங்களுடைய கூட்டணி எல்லாம் சேர்த்து. ஏடிஎம்கே 75 கூட்டணி 75 பேர் இருந்ததுனால 34 பேருக்கு ஒரு எம்பி, அதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இவர் வந்து ராஜினாமா பண்ணதுனால இப்போ புதுசாக வந்திருக்க இந்த சட்டசபையில்
யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ ஒரே ஒரு எம்பி தானே, அதனால் அவங்களுக்கு தான் அந்த இது போயிடும். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்காக பெரிதும் உழைத்த தூதராக செயல்பட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் தான் முடிவெடுப்பார். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.